அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரெசிபி பார்த்துக்கலாமா? காளான் மசாலா. நிறைய பசங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காளான் மசாலா. ஆனால் வெளியில் வாங்கும்போது இதில் காளானே மேக்ஸிமம் இருக்காது. நிறைய கடைகளில் வெறும் கேபேஜ் மட்டும் வச்சு தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க. நமக்கு வீட்டில் செய்யும்போது மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து நல்லதாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு பார்த்துக்கலாம். நான் இதுக்காக மஷ்ரூம் ஒரு கப்பு மஷ்ரூமை நல்லா சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதிலேக்கு ஒரு கப்பு கேபேஜ் கூட சேர்த்து கொடுக்கலாம். கேபேஜும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கொடுத்துருக்கேன். அப்புறம் இதிலேக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கொடுக்குறேன். கோதுமை மாவு கூட வேணால் சேர்த்துக்கலாம் ஆட்டோ. நான் அந்த வெளியில் வாங்கினா அந்த ஒரு டேஸ்ட்டு வரணுன்னா நமக்கு மைதா மாவு சேர்த்தா தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இனி இதிலேக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு கிறிஸ்பினஸுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொடுக்குறேன். அப்புறம் இதிலேக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது ஒரு கலருக்காக. அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சள் பவுட்ரு, அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இனி தேவையான சால்ட்டு இவ்வளோ தான். இனி இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இனி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதிலேக்கு தண்ணி சேர்க்கவே இல்லை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா எண்ணெய் நல்லதாக சூடானதுக்கப்புறம் இதிலேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. இது திருப்பி போட்டு கொடுக்கலாம். நம்ம பக்கோடா எல்லாம் ரெடி பண்ணின மாதிரியே தான், இது பக்கோடா மாதிரியே தான் இருக்கும். ஃப்ரை பண்ணியா அப்படியே கூட வேணால் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இனி இதை எடுத்து ஒரு பிளேட்லேக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குது. இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இது இனி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இனி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு இதிலேக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொடுக்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆயிலியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம். இனி இதிலேக்கு 2 ஒனியன், சின்ன ஒரு மீடியம் சைஸ் ஒனியன் தான் எடுத்திருக்கு. அது சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இனி இதிலேக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா கூட கீறி போட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி அப்புறம் இதிலேக்கு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து கொடுத்து நல்லதாக வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாம் போன வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தான் நல்லா வதங்கிடுச்சு. இனி இதிலேக்கு நான் 2 மீடியம் சைஸு தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அதுவும் இதிலேக்கு சேர்த்து கொடுக்குறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதிலேக்கு சோஸ் எதுவுமே சேர்க்கல. நம்மளை வீட்டில் இருக்குன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நமக்கு இது நல்லா டேஸ்டியாக செஞ்சு எடுத்துக்கலாம். இனி இதிலேக்கு மசாலா சேர்த்து கொடுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுட்ரு. இனி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் தனியா பவுட்ரு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு கூட சேர்த்து கொடுக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லதாக இந்த மசாலாண்ட பச்சை வாசனைலாம் போன வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இனி இதிலேக்கு நமக்கு அந்த ஒரு திக்னஸுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதிலேக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லதாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸை இந்த மசாலாலேக்கு சேர்த்து கொடுக்கலாம். அந்த ஒரு மசாலையில் அது ஒரு நல்ல ஒரு கொழுப்பு வர்ற மாதிரி இருக்கும் இது சேர்த்தா. இல்லைங்க அந்த மசாலா ஒரு விட்டு விட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் சேர்த்ததுக்கப்புறம் இனி கொஞ்சம் தண்ணி, அதே கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதே பவுலில் நான் கொஞ்சம் தண்ணி கூட இதிலேக்கு சேர்த்து கொடுக்குறேன். இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இனி இதிலேக்கு நம்ம
உப்பு சேர்க்கவே இல்லை, கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து கொடுக்கலாம். இதுவும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி வந்து இந்த ஒரு திக்னஸில் தான் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இனி இதிலேக்கு நம்மளை ரெடியாக்கி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா அந்த காளான் இதிலேக்கு போட்டு கொடுக்கலாம். இது வந்து நல்லதாக மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாம் அந்த காளான் ஃப்ரையில் நல்லதாக சேர்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி இது ஒரு பவுல்லைக்கு மாற்றி எடுக்கலாம். பாருங்கள், நான் பவுல்லைக்கு மாற்றிட்டு இனி சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்னதாக வந்து கட் பண்ணி இதுக்கு மேலே பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கொடுக்கலாம். அப்புறம் இதிலேக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்களெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு வெளியில் வாங்கினா அதே டேஸ்ட்டு கிடச்சிருச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. என் சேனல் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்குன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இனி நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.